Hello viewers. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Avengers Assemble Season 1 Episode 6 Super Adaptoid. ஓபன் பண்ணா நம்ம அயன்மேனுக்கும் கேப்டனுக்கும் பயங்கரமான சண்டை. கேப்டனால நம்ம அயன்மேன் ஓட விட்டு அடிப்பான். என்ன ஆனாலும் நம்ம கேப்டன் தான் விட்டு கொடுக்க மாட்டாரு. கேப்டனால பறக்க முடியாம போச்சு. இல்லைன்னா பாஞ்சி சண்டையை போட்டிருப்பான். ஆக்சுவலா ஏன் அடிச்சுக்கிறாங்கன்னா டெக்னாலஜியை யூஸ் பண்ணுங்கன்னு அயன்மேன் சொல்லுவான். ஆனா அப்படி எல்லாம் இல்லங்கிறது கேப்டனோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அதனால ரெண்டு பேரும் சிமுலேஷன் மாதிரி சும்மா சண்டையை போட்டு பார்த்துருப்பாங்க. என்னதான் பண்ணாலும் கேப்டன் ஒத்துக்கிறதா இல்ல. காலத்துக்கு ஏத்த மாதிரி டெக்னாலஜி மாறிட்டே போகும். அதுக்கு ஏத்த மாதிரி அப்டேட் ஆயிக்குங்கன்னு தான் அயன்மேனோட பாலிசி. ஆனா கேப்டன் அதை ஒத்துக்கிறதா இல்ல. என்ன இருந்தாலும் மனுஷங்கிறது தனி சக்தி தானே. இது எதுக்கு இந்த வெட்டி பேச்சுன்னா நம்ம அயன்மேன் கேப்டனுக்காண்டி ஒரு சூட் ரெடி பண்ணிருப்பான். ஆனா கேப்டன் வேண்டாம்பா. ஏன்னா அவனோட வேகத்தை பத்தி நம்ம எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். இந்த மாதிரி சூட் எல்லாம் போட்டா கண்டிப்பா அதை குறைச்சிருங்கிற பயம். ஆனா நம்ம கேப்டனுக்கு அவனோட டெக்னாலஜியே சுத்தமா புரியல. தண்ணியும் காப்பி தூளியும் போட்டா இது காப்பியா மாத்துது. இதுல என்ன மாயமோ மந்திரமோ தெரியல. அப்புறம் இந்த பட்டணம் எல்லாம் பறக்குறாங்கன்னு ஒண்ணு சொல்லி காட்டுவான். வேற ஒண்ணும் இல்ல. அது அமுக்குன்னா அவஞ்செட்டு பறக்க ஆரம்பிச்சிரும். சோ என்ன ஆனாலும் கேப்டன் டெக்னாலஜி யூஸ் பண்ற எதுவுமே நான் பண்ண மாட்டேன்னு. அந்த டைம் நம்ம ஜாவா சாமர் இண்டஸ்ட்ரியில இருந்து ஒரு வீடியோ ஒன்னு காமிக்கும். அதான் நம்ம அயன்மேனுக்கு போட்டிய டெக்னாலஜியை கண்டுபிடிச்சே தீர்வேன்னு ஒத்த கால நிக்கிறானே அந்த முட்டா பையதான். அவன் அவெஞ்சர்ஸ் போட்டு வண்டியா கிழிப்பான். இனிமேட்டு மக்களை காப்பாத்த தேவை அவெஞ்சர்ஸ் இல்லையாமா. அந்த சாமர் இண்டஸ்ட்ரியோட டெக்னாலஜி இருந்தாலே போதும்பா. ஏன்னா நம்ம டோனி ஸ்டார்க் எல்லாத்துக்கு முன்னாடி சீன் போடுறக்காண்டி இப்படி எல்லாம் பண்றானாமா. அவன் அதோட விட்டா பரவாயில்ல. அவெஞ்சர்ஸ் எல்லாத்தையுமே முடிஞ்சு அவங்கிட்ட மோதி பாருங்கன்னு வம்புக்கு வேற எழுப்பான். சும்மா இருப்பாங்களா நம்ம ஆளுங்க. வா ஒரு கை பார்த்தலான்னு அவெஞ்சர் எடுத்துட்டு சாமர் இண்டஸ்ட்ரிக்கு கிளம்பிடுவாங்க. டோனியை பொறுத்த வரைக்கும் அந்த சாமர் பையன் எப்பவுமே ஒரு வெத்து வெட்டுதான். வெத்து வெட்டுனா ஏன்டா கிளப்பிட்டு வந்தேன்னு கேள்வி வரும் இல்ல. வேற ஒண்ணு இல்ல. டோனிக்கு ஆப்போசிட்டா ஏதாச்சும் பண்றேன்னு பண்ணுவான். அது இந்த உலகத்துக்கு ஆபத்தா போய் முடியும். அதனாலதான் என்ன ஏதுன்னு பாத்துட்டு பொட்டனிலே 4 போடு போட்டு வந்தலாம் தான் வந்திருப்பாங்க. அவனை போய் பார்க்கும் போதே ஓவர சீன் தான் போடுவான். நம்மளுக்கு தான் பிஸி ஆச்சு. டைம் இல்ல. சீக்கிரமா இப்ப அவெஞ்சர்ஸ்க்கும் அவனோட கண்டுபிடிப்புக்கும் சண்டேன்னு சொல்லி அவன் வாய மூடல. பொசுக்குன்னு டோனி என்னமோ ஒன்னு அடிச்சு தூக்கும். எல்லாம் செம டென்ஷன் ஆயிருவாங்க. ஏன் டோனி ஸ்டார்க்கே ஆச்சரியமா பாப்பான். என்னடான்னு பார்த்தா ஏதோ வெள்ளை கலர்ல ஒண்ணு வந்து நிக்கும். எதுக்கு பேரு தான் சூப்பர் அடாப்டாய்டாமா. ஃபியூச்சரோட சூப்பர் ஹீரோவாமா. நம்மால என்ன சிக்கையா இல்ல மொக்கையா தக்காளி வாடாமோனேன்னு பாஞ்சு பொழுதுடுப்பான். ஆனா அந்த அடாப்டாய்டு அயன்மேனுக்கு ஈக்குவலா நின்னு சண்டைய போடும். உடனே அவெஞ்சர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா. ஃபர்ஸ்ட் கேப்டன் அமெரிக்கா கையை வெட்டிடுவான். நெக்ஸ்ட் நம்ம ஃபால்கன் அவனோட ரெக்கையை வச்சு அட்டாக் பண்ணுவான். அதை அப்படியே உள்ள இழுத்து திருப்பி அதை வச்சு அவன் அட்டாக் பண்ணும். அப்புறம் நம்ம ஹாக்கை ஷாக் கம்ப வச்சு அதை ஒரு வழி பண்ணுவான். தாரு தண்டரை வச்சு தெருசலாக்கிடுவான். அதுக்கு பாஞ்சு மேஞ்சிருவான். எல்லாம் போச்சா ஏமர் உட்காந்து புலம்ப ஆரம்பிச்சிருவான். இப்படி பண்ணிட்டீங்களேன்னு கேப்ட் வச்சு காடி பண்ணிட்டு இருக்க ரேஸ்கல். ஒழுங்கு அந்த வேலையை விட்டு போயிருந்துட்டு மத்தவங்க எல்லாம் போயிருவாங்க. ஆனா கேப்டன் அந்த அடாப்டாய்டோட கைய ஆச்சரியமா பாப்பான். அப்புறம் எல்லாம் வழக்கம் போல பொட்டியை கட்டிட்டு கிளம்பிடுவாங்க. ஏமர் பைய உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பான்னு பார்த்தா அவன் நினைச்சது நடந்துருச்சேம்பா. அது மட்டும் இல்லாம இவங்க அட்டாக் பண்ணாங்களே ஒரு ரோபோட், அது கேசலா எந்திரிச்சு நிக்கும். அப்ப ஏதோ பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கான். அப்புறம் அப்படியே ஜாலியா பேசிட்டே வருவாங்க. அல்குக்கு பீனட் பட்டர் சாப்பிடாமட்டமேனு ஒரு கோவம். பெண்ண இந்த மாதிரி சிம்பிள் மேட்டருக்குள்ள அவன் வந்த கோவம் வரத்தானே செய்யும். ஆனா கேப்டனுக்கு மட்டும் அந்த அடாப்டாய்டு மேல இன்னும் டவுட் இருந்துகிட்டே இருக்கும். டோனி அதை ஸ்கேன் பண்ணால என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டா அதான் உடஞ்சு போச்சுல பிரியா விடுங்கப்பா. ஏமரை எப்பவுமே டோனி மட்டம் தட்டிட்டா இருப்பான். அவன் ஒரு வெத்து வேஸ்ட் ஒண்ணுத்துக்கு ஆகாதவன்னு. எதுவும் அவன மாதிரி வேஸ்டா தான் இருக்கும். சோ கண்டுக்காம விடுங்கப்பா. ஆனா கேப்டனுக்கு மட்டும் டவுட் போகவே இல்ல. ஏன்னா அவன் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி அதை ரெடி பண்ணிருக்கான். இப்படி 2 நிமிஷத்துல உடச்சு போட்டு வந்தா விடுவானே. அதெல்லாம் இல்ல அவன் முட்டா பையனா. அதெல்லாம் பரவாயில்ல. அந்த சூப்பர் அடாப்டாய்ட ஸ்கேன் பண்ணால அதோட டேட்டாவெல்லாம் குடும்பான். சரி இந்த என்னவோ பண்ணிக்கன்னு கொடுத்துருவான். இந்த மாதிரி டெக்னாலஜியை பத்தி தான் நம்ம கேப்டனுக்கு ஒண்ணும் புரியாதே. போட்டு பார்த்து முழிச்சிட்டு இருப்பான். அந்த டைம் ஃபால்கன் தான் நம்ம ஆளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் டெக்னாலஜியை பத்தி தெரியும் இல்ல. கேப்டன் அமெரிக்கா நார்மலா இருந்திருந்தானா எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சிருக்கும். ஆனா பனிக்கட்டிகளை போய் மாட்டி பல வருஷம் கழிச்சு தானே வெளியே வந்தான். சோ எல்லாமே மாறி போச்சு. சரி அவன் நோண்டி பாப்பா அவனுக்கு ஒண்ணும் தெரியல. அப்புறம் தான் ஃபால்கனோட சேர்ந்து எல்லாத்தையும் செக் பண்ணி பாப்பாங்க. அந்த அடாப்டாய்ல இருக்கிறது மைக்ரோ கிளஸ்டர்ஸ். எல்லாமே சின்ன மிஷின்ஸ். இத வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா இந்த டோனி பையன் தான் ஏமர் ஒரு முட்டா பையனு கண்டுக்காம விட்டுருக்கான். கேப்டனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அவன் எதுக்கு வர வச்சானா அந்த அடாப்டாய்டு இவங்களோட வீக்னஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு. என்னமா வேலையை பார்த்திருக்காயா. சரி இந்த மேட்டரை டோனி கிட்ட சொல்லலான்ட்டு போனா படால்னு ஒரு பிளாஸ்ட். எல்லாம் ஆடி போயிருவாங்க. ஏதாச்சும் வெளிய பார்த்தா அந்த சூப்பர் அடாப்டாய்டு அந்த மூதேவி இப்ப அட்டாக் பண்ணதே ரிப்பல்சிவ் பிளாஸ்ட் மூலியமா. அது அயன்மேன் மட்டும் தான் யூஸ் பண்ணுவான். அது மட்டும் இல்லாம ஃபால்கன் மாதிரியே ரெக்கையெல்லாம் வச்சு காட்டுவான். இப்ப நம்மளுக்கு என்னென்னலாம் பண்றானுங்களோ அது எல்லாத்தையுமே அது அழகா அடாப்ட் பண்ணிருச்சு. கேப்டனோட ஷீல்ட உருவாக்கி கூட அட்டாக் பண்ணும். விடுவானுங்களா நம்மளுங்க கொய்யால உன்னை விட மாட்டோம்டான்னு பாஞ்சி அட்டாக் பண்ண போவாங்க. ஆனா எல்லாம் லெப்ட் ரைட்னு
நல்லா அடி வாங்குவாங்க. கேப்டன் அமெரிக்கா வேண்டாம் போகாதீங்கன்னு எவ்வளவு சொன்னாலும் கேக்குற மாதிரி இல்ல. அடிய அட்வான்ஸ் புக்கிங்ல வாங்கிட்டு வருவானுங்க. இப்ப இவனுங்க பாமையே போட்டு அதோட பாதி பாடிய பிளாஸ்ட் பண்ணா கூட திருப்பி திருப்பி உருவாக்கிது. அது மட்டும் இல்லாம நம்ம ஆளுங்க எப்படி அட்டாக் பண்ணுவானுங்கன்னு இன்ச்சு பை இன்ச்சு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டான். சோ தோவன்னு எல்லாத்தையும் தோச்சு போட்டு அவன் பாட்டுக்கு சல்லுன்னு பரியந்து போவான். அவனை விடக்கூடாதுன்னு எல்லாம் வேக வேகமா கிளம்பி போவாங்க. கேப்டன் என்ன பண்ண முடியும், சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானுங்க. இங்க ஹல்கும் தாரும் ஏதோ பெட் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியே கவுந்து கிடப்பானுங்க. என்ன இருந்தாலும் அவனை விடக்கூடாது இல்லையா? சோ எந்திரிச்சு வேக வேகமா கிளம்பிடுவானுங்க. அப்புறம் நம்ம ஆளுங்க வெட்டி போய் அவனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவானுங்க. அவனை ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஃபால்கனோட ஸ்பீடு பிளஸ் விங்ஸ் இருக்கு, அயன்மேனோட ரிப்பல்சர் இருக்கு, ஹல்கோட ஸ்ட்ரென்த் இருக்கு, அதோட சேர்த்து கேப்டனோட ஷீல்டு 2 இருக்கு. இந்த டேட்டா எல்லாத்தையுமே சாம் தான் கொடுத்திருப்பான். அத சாம்க்கு கொடுத்தது நம்ம கேப்டன். அயன்மேனுக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா கேப்டனுக்கு தான் டெக்னாலஜி பத்தி ஒண்ணும் தெரியாது. அப்புறம் எப்படி இவ்வளவு மேட்டரை கண்டுபிடிச்சான்னு இவன் வேற இவன் மூஞ்ச அங்கன்னு வச்சு சீனை காட்டுவான். தாரும் ஹல்கும் அடிச்சு தண்ணிக்குள்ள கவுத்திடுவாங்க. சரி ஒரு வழியா மேட்டர் முடிஞ்சது. ஆனாலும் இது பத்தாதுன்னு நம்ம தார் என்ன பண்ணுவான், தண்டரை முடிஞ்ச அளவுக்கு இழுத்து வச்சு செஞ்சுட்டு இருப்பான். இத வந்து பார்த்தா கேப்டன் அமெரிக்கா இது ஒண்ணு நல்ல ஐடியா இல்ல, நம்ம வேற பிளான் போடணும். ஆனா இவங்க கேட்கறதா இல்ல. அது என்ன பண்ணும், தாரோட இடியா அப்படியே உள்வாங்கி வாழ மாதிரி உருட்டி இவங்களுக்கே ரிட்டர்ன் பண்ணி விட்டுரும். எல்லாம் அடிச்சு தெரிச்சிருவாங்க. கேப்டனால ஒரு தட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? இப்போ கேப்டனோட பிளான் என்னன்னா, இவங்க எப்பவுமே சண்டை போடுற மாதிரி போட்டோன்னு தானே அது ஈஸியா அட்டாக் பண்ணுது. எல்லாம் அவங்க ஸ்டைல இருந்து கொஞ்சம் மாத்தி சண்டையை போட்டா கண்டிப்பா திணறும் இல்ல. ஆமா, அப்ப அந்த ஸ்டைலையும் அது காப்பி பண்ணிக்காதா? என்னையா பிளான் சொல்றீங்கோ? ஆனா அவன் டெக்னாலஜி சும்மா இல்ல. தோரோட ஹேமரை கூட அப்படியே அதே மாதிரி வர வச்சு ஹல்கு பைய வெறியோட அட்டாக் பண்ண வரும்போது இடியை இறக்கி அவனை தெறிக்க விட்டுரும். சரி, இப்ப தனித்தனியா போய் அட்டாக் பண்ணதுனால தானே நீ ஈஸியா அட்டாக் பண்ணிட்ட. எல்லாம் ஒண்ணு கூடி வரும்யா, ஒன்னா போல அப்படின்ட்டு எல்லாம் பாஞ்சு போய் அட்டாக் பண்ணுவாங்க. கேப்டன் நான் வேற ஏதாச்சும் ஆயுதம் இருந்தா எட்டு வர்றப்பா, எல்லாம் பார்த்து சண்டை போடுங்க அப்படின்ட்டு கிளம்பிடுவான். எங்க இவங்க என்னதான் பறந்து அடிச்சாலும் அவன் டீசெண்டா ஹல்கு மாதிரியே ஒரு கிளாப் பண்ணுவான். அதுல வந்த போர்ஸுக்கு எல்லா மிசைல்ஸ், ஆக்கை விட்ட அம்பு, ஏன் ஃபால்கன் விட்ட ரெக்க எல்லாமே ரிட்டர்ன் ஆயிரும். அதுவும் மிசைல்ஸ் எல்லாம் நேரா நியூயார்க் சிட்டிக்கு தான் போகும். நல்ல வேலை ஆக்கை இருந்ததுனால அம்புட்டு எல்லாத்தையும் தடுத்துருவான். அப்புறம் எல்லாம் போய் அட்டாக் பண்றேன்னு நல்லா அடி வாங்குவாங்க. என்னதான் ட்ரை பண்ணாலும் அவங்கிட்ட சுத்தமா நெருங்க முடியல. அயன்மேன் எல்லாம் போட்டு சாணி அடி சட்னி அடி அடிப்பான். அப்படி படுக்க போட்டு மிதின்னு மிதிச்சு கம்ப்ளீட்டா அவன் சிஸ்டத்தையே ஃபெயிலியர் பண்ணி விட்டுருவான். இப்ப என்னன்னா ஸ்டார்க்கோட டெக்னாலஜியை விட ஹேமரோட டெக்னாலஜி தான் சூப்பர்னு அவனுக்கு ப்ரூவ் பண்ணணுமாமா. அதனால நான் உன்னை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன்னு தலையில தூக்கிட்டு போவான். அப்ப நம்ம கேப்டன் அங்க வெறி கொண்டு வந்துட்டு இருக்கத பாப்பானா. சோ இவனை எப்படியாச்சும் டைவர்ட் பண்ணணும்னு பேச்சு கொடுத்துட்டே இருப்பான். அந்த டைம் நவால அவன் மேல ராக்கெட் ஏவி விட்டுருவான். அத அவனை அடிச்சுக்கினே போய் தரையில வச்சு தேய்ச்சி எடுத்துரும். ஏண்டா தாரோட ஷாக்கு ஹல்கோட அடியவே அவன் தாங்கிட்டானாமா. இப்படி சில்லறத்தனமா அடிச்சா அவனுக்கு ஏதாச்சும் ஆகுமா? அது கூட புரிஞ்சுக்க முடியாம கேப்டன் போய் வண்டியா வசனம் பேசுவான். இதோட அவன் சோழி முடிஞ்சது, இனி வரமாட்டான்னு கொய்யால மூஞ்ச பேத்துருவான்டான்னு பிச்சுக்கிட்டு வருவான். ஆகா, அடுத்த திட்டம் போண்டுமான்னு கேப்டன் அடிச்சு பிறந்து ஓடிடுவான். இங்க இவங்க நீர்நிலைகள்ல நல்லா குளிச்சுட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு ஐடியா பண்ணிட்டு இருப்பாங்க. அவன் அங்க கேப்டனை விரட்டிட்டு இருப்பான். கேப்டனை சும்மா அடிச்சா பரவாயில்லையே, ஓட விட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பான். தலைவரும் முடிஞ்ச அளவுக்கு அந்த பல்ட்டி எல்லாம் போட்டு எஸ்கேப் ஆவாரு. அப்பதான் அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு அவன் நெஞ்சில ரெட் ஸ்கல்ல காட்டுவான். அதான பார்த்தேன், இது எல்லாத்தையும் இவன் எப்படிரா தனியா செஞ்சான்னு. கண்டிப்பா இந்த மூதேவி ஏதோ ஹெல்ப் பண்ணிருக்கு, அதை வச்சுதான் இவன் ஆட்டம் போட்டுட்டு இருக்கான். இவனுக்கு தான் அவ்வளவு மூளை கிடையாது. அப்புறம் அப்படியே கேப்டனை தொட்டின்னு ஓட கேப்டன் டம்மி பீஸ் அப்படி இப்படின்னு கேவலப்பட்டிக்கினே போவான். ஏன்னா அவனோட வேகத்துக்கும் சரி பலத்துக்கும் சரி இவனாலலாம் ஈடு கொடுக்க முடியாதுன்னு பஞ்சு வைப்பான். நல்ல வேலை எஸ்கேப். ஆக்சுவலா இப்போ இவங்க ஓடிட்டு இருக்குது அவன் ஜெட்ல. அத போய் நம்ம கேப்டன் ஆன் பண்ணி அப்படியே அவனை ஸ்பேஸுக்கு தூக்கிட்டு போவான். அதானே, ஏதாச்சும் ஒண்ணு முடியலன்னா நேரா ஸ்பேஸுக்கு தூக்கிட்டு போயிடுவாங்க. இத டோனி பைய பார்த்துட்டு நல்ல பிளான் தான், ஆனா என்ன ஒரு பஞ்சாயத்து இருக்குன்னா அந்த அவன் ஜெட்ல இப்ப ஓட்ட வந்துருச்சு. அப்படின்னா இவங்க நெம்ப மேல போனா மூச்சு விட முடியாது. கேட்டா அதத்தான் கேப்டன் பிளானும்பா. மூச்சு விட முடியாம சாக போறது பிளானாடா. அப்போ கேப்டனுக்கு அவனுக்கு மண்டதைய சண்டை நடக்கும். அப்போ கேப்டனோட ஷீல்ட புடிச்சு வச்சுக்கிட்டு இப்படி கோட்டை விட்டீங்களே என்ன பண்ண போறீங்கன்னு சீனா போடுவான். கேப்டனும் அங்க அடிச்சு தெரிச்சு ஓடுவானே. அந்த லூசு பைய ஷீல்டு இல்லாம நீ வேஸ்ட்டும்பா. மூதேவி தெரிஞ்சுதான்டா அவன்கிட்ட கொடுத்தேன்பா. என்னடான்னு பார்த்தா அதுல பாம் இருக்கும். அவ்வளவுதான் படால். அந்த சின்ன பாம் எல்லாம் அவனை என்ன பண்ண போகுது? ஏன்னா அந்த மூதேவி தான் ரோபோட் ஆச்சு. நம்ம தலைவர் இப்ப உசுறுவால ஏதாச்சும் பண்ணி ஆகணும். சோ அலேக அங்க மறைஞ்சு போய் டோனியோட மாஸ்கையும் கிளவுஸையும் யூஸ் பண்ணி சும்மா பாஞ்சு அடிச்சு பொலந்து கட்டுவான். அவனுக்கே கன்ஃபியூஸ் ஆயிருச்சு எப்படி அடிக்கிறான்னு. வேற ஒண்ணும் இல்ல, அந்த மூதேவி என்ன பண்ணிச்சு, இவங்களோட மூவ்ஸ் எல்லாம் காப்பி பண்ணி அதே மாதிரி அட்டாக் பண்ணிச்சு. ஆனா கேப்டனுக்கு தான் நல்லா தெரியுமே யார் யாருக்கு என்னென்ன வீக்னஸ் இருக்குன்னு. அந்த வீக்னஸ் யூஸ் பண்ணி பொல காட்டுவான். அதுவும் எப்படி சொல்லி அடிப்பான். என்னமா அடி, எப்படி குண்டக்க மண்டக்க கண்டமேனிக்கு அவனை அடிச்சு ஒரு வழியா ஸ்பேஸ்ல பிறக்க விட்டுருவான். என்ன கேப்டனோட உயிர் தான் அங்க ஊசலாடிட்டு இருக்கும். இங்க நம்ம அயன்மேனும் தாரும் ஸ்பேஸுக்கு வந்து அவனை சீனா போடுற சீனுன்னு மாத்தி அடிப்பானுங்க. தார் அடிச்சதுலயே கை காலி எல்லாம் சில்லா செதறிடும். அப்புறம் அயன்மேன் அவன் பவர் வச்சு ஒரு அடி சில்லியா போயிரும். சரி அவனை போட்டு தள்ளியாச்சு. கேப்டனுக்கு என்ன ஆச்சுன்னு
சுத்தி சுத்தி உள்ள போய் பார்த்தா பயபுல அங்க நீந்திட்டு கிடப்பான். நல்ல பிளானியா, நல்ல பிளானு. அவன் சட்டை மட்டும் கண்ட இடத்துல ஓட்டைய போட்டு வச்சுட்டு இனி அதை போட்டு ஒட்டணும்பா. அப்படியே கட் பண்ணி ரெட் ஸ்கலோட சப்மரீனை காட்டுறாங்க. அங்க ஹேமர் பைய கெஞ்சிட்டு இருப்பான். இந்த ஒரு டைம் தெரியாம நடந்துருச்சு, இன்னொரு சான்ஸ் கொடுங்கன்னு. அவன் என்னதான் விழுந்து விழுந்து கெஞ்சினாலும் இனி அவன் உதவியெல்லாம் தேவையில்லடா மாங்கானிடுவான். பட் இருந்தாலும் அவனோட தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு மோடாட்ட கேட்பான். இப்ப என்னன்னா நம்ம ஆளுங்க அடிச்ச அடியில 80% காலி. ஒன்லி அந்த அடாப்ட் ஆயில 20% தான் மிச்சம். அதுவும் தானாவே உருவாக்குமாமா. கண்டிப்பா ஹேமரால யூஸ் இல்ல, ஆனா அவன் டெக்னாலஜியால யூஸ் இருக்குன்னு நெக்ஸ்ட் ஏதோ பெருசா பண்ண வில்லத்தனமா பிளான் பண்ணிட்டு இருப்பானுங்க. இங்க நம்ம டோனிக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா நம்ம கேப்டன் நம்ம ஆளுங்க ஃபைட்டிங் ஸ்டைல வச்சுதானே அட்டாக் பண்ணா, எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சிருந்தானே. ஆனா டோனி அப்படி இல்லையே, எதையுமே மைண்ட்ல வச்சுக்க மாட்டான். எதா இருந்தாலும் ஜார்விஸ் தான் ஞாபகப்படுத்தி விடும். அப்படின்னா இன்னும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. நம்ம கேப்டன் சண்டை போட்டு மட்டும் ஜெயிக்கல, அந்த டெக்னாலஜியை பத்தியும் ஒரே நாள்ல கத்துக்கிட்டான். டோனியே ஆடி போயிருவான் ஆடி. அது மட்டும் இல்லாம இன்னும் நான் நிறைய கத்துக்கிட்டேன், நான் சொல்றத நோட் பண்ணிக்கன்னு அந்த பேட கொடுப்பான். ஆனா டோனி வேண்டானிடுவான். ஏன்னா அவனுக்கு இப்ப கேப்டன் என்ன சொல்ல வர்றான்னு நல்லா புரிஞ்சு போச்சு. அதனால நம்மாலே நோட் பேட்லயே நோட் பண்ணிக்கிறேன்னு சொல்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.